கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை மார்க்கு சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். இந்த வசனம் யாரை குறித்து பேசப்படுகிறது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, பர்திமே என்ற ஒரு குருடன், அவரை குறித்துதான் வேதத்துல நாம கவனிக்கிறோம். அதே மார்க் 10:46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, தீமேயுவின் மகனாகிய பர்திமே என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இவரை குறித்துதான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். கண்கள் இல்ல அவருக்கு. அவர் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் 47 பாத்தீங்கன்னா, அவன் நர்சனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நர்சனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நாம் அவர் நோக்கி கூப்பிட மாட்டோம். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். தொடங்கும் பொழுதே அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதுதாங்க அவருடைய விசுவாசம். குருடனாய் இருந்த போதிலும் அவர் இயேசுவை நம்பி கூப்பிட்டார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். எனக்கு இரங்குன்னா அவர் எந்த குறிப்புக்காக அவர் இறங்கும்படியாய் கதறுகிறார். நாம கூட அவரை நோக்கி கூப்பிட்டு கதறிக்கொண்டு இருக்கிறோம். இவரும் ஏதவித காரியத்திற்காக கதறிக்கொண்டு இருக்கிறார். ஆனா அவர் கூப்பிடும் பொழுதே பேசாது இருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள். அவரோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். நாம அவரை இன்னுமாய் தேட வேண்டும், இன்னுமாய் கூப்பிட வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவரை கூப்பிடுவதில நம்ம நிறுத்தக்கூடாது. அவர் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டதுனாலதான் 49ஆம் வசனத்துல இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். பாருங்க, அதட்டினாங்க. இயேசு நின்னு யார் அதட்டினார்களோ அவர்களையே அந்த குருடனை அழைத்து வர சொன்னாராம். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இன்னும் அதிகமாய் கூப்பிடும் பொழுது இயேசு நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். யாரை கொண்டுங்க? யார் எவர்கள் பேசக்கூடாதபடி அதட்டினார்களோ அவர்களையே அழைத்து வர சொன்னார் அந்த குருடனை. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலோ அவர்கள் நம்மிடத்தில் வரும்படியாய் கர்த்தர் செய்வார். நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நிறுத்தக்கூடாது. நம்மளுடைய அந்த ஜெபம் கேட்கிற வரைக்கும் நம்ம அதிகமாய் கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். உடனே செயல்பட்டார். மேல் வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம், அது தேவனுக்கு விரோதமான காரியம். அந்த பர்திமே அறிந்திருந்தார். அந்த உலக வஸ்திரத்தை எரிந்துவிட்டு தன்னை வெறுமையாக்கி இயேசுவிடத்தில் வந்தார்.
அப்பொழுதுதான் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அந்த குருடன், நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். அவருடைய ஜெபம், அவருடைய கூப்பிடுதல் பார்வை அடைய வேண்டும். அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு கர்த்தர் பதில் தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, இந்த 10 குருடனை போல நாங்கள் ஜெபத்தில அதிகமாய் தரித்திருந்து பதிலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.